ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கலாம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் பெருகவே என்றும், பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் பேர்ல? ஏன் அவர் பேர்ல? அவர் மேலேயே கையெழுத்து வச்சு சத்தியமா சொல்றேன், அவர் பேர்ல ஆணையிட்டுக்கிட்டாராம். யார் பேர்ல? யார் பேர்ல ஆணையிட்டா? தேவனே. ஏன் அப்படி பண்ணாருன்னு கேட்டா நிருபத்தில் சொல்றாரு, இந்த உலகத்துல அவரை விட பெருசு ஒண்ணுமே இல்லையா, அதனால அது மேல அவர் மேலேயே வச்சு சொல்றாராம். அவரை விட பெரிது ஒன்று சர்வ சிருஷ்டிக்கிற அவர் தானே. அவர் ஆபிரகாமுக்கு எப்படிப்பட்ட வாக்கு பண்றாருன்னா அவர் மேலேயே கை வச்சு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அந்த சாதாரண பிளஸிங் கிடையாது. உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்னது இல்லாம உன் சந்ததியார் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா. உன் சந்ததியார் சொல்லுங்க. உன் சந்ததியார் சத்துருக்களின் வாசல்களை, வாசல்கள்னா அவங்க வசிக்கிற இடம் இல்ல. ஏன் அப்படி சொன்னாரு? ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு வாக்கை கொடுக்கிறார். யார் மூலமா கொடுக்கிறார்? விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமின் மூலமாய் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் மூலமா வாக்கு பண்றார். ஆபிரகாம் மூலமாய் ஒரு வாக்கு பண்ணுகிறார். அந்த வாக்கானது சந்ததியார் என்ன பண்றாங்களா, சத்துருக்களின் வாசல்ல சோதர. யாருடைய சந்ததி? யார் சந்ததி? ஆபிரகாமின் சந்ததி, ஆசீர்வதிக்கப்பட்டவருடைய சந்ததி, தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்ட ஒரு சந்ததி. நாம யாருடைய சந்ததி? என்ன கேட்கிறேன் நான், சொல்லுங்க. நாம யார் சந்ததி? ஆபிரகாமின் சந்ததி நாம. ஆமா தானே? அப்போ அந்த சந்ததியின் ஆசீர்வாதத்தை நம்ம மேல வைக்கிறாரு. உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிப்பாங்க. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி நாம அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்போம். சத்துருக்கள், எதிராக இருக்க சத்துருக்களை நாம சுதந்தரிப்போம்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை, வாக்குத்தத்தங்களை பெற்றவர்கள் நாம். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஏன் அந்த ஆசீர்வாதம் கிடைச்சது அப்படின்னு சொன்னா, ஏன் கிடைச்சதுங்க? ஆபிரகாமுக்கு சொன்னார்ல, உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிப்பார்கள் சொன்னாரு. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. இந்த வாக்கை ஏன் கொடுத்தார் அவரு? என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். என்ன சொல்லுக்கு? அப்படி என்ன சொன்னாரு? உன் ஒரே குமாரன், நேசகுமாரன், அவனை கொண்டு போய் நீ பலி கொடு. அவனுக்கு இருக்கிறது ஒரே குமாரன், அவன் சந்ததி இதால் தான் பெருக போகுது. மறுப்பே பேசல. இல்லை ஆண்டவரே, இன்னொரு முறை நீங்க யோசிச்சு பாருங்க. ஒண்ணுமே சொல்லலை. நேராக கூட்டிட்டு போய் புள்ள பாருங்க, அப்பாவுக்கு மேல கீழ்ப்படிதல். ஒண்ணுமே சொல்ல, தூக்கி கிடத்துறாரு பலிபடுத்தல. என்ன கிழவா, என்னை வெட்ட போறியான்னு கேட்கல. 2 அரை, நம்ம வீட்டு பிள்ளைங்கன்னா என்ன பண்ண, 2 அரை வீட்டு பாவி என்னை கொலை பண்ண வரான்னு சொல்லி என்ன பண்ணிடாது ஏடா வெட்ட வர அப்படின்னு பண்ணிடாது. ஆனா அப்பனை விட ஒரு கீழ்ப்படிதல் யாருது? நான் சொல்றேன், விசுவாசி பிள்ளைகளே, பெற்றோர்கள், அது விசுவாச வாலிப பிள்ளைகளே, நீங்க உங்க அப்பா அம்மாவுக்கு மட்டும் சரண்டர் பண்ணிடுங்க. அப்படி ரட்சிக்கப்பட்ட உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் அப்படியே உங்களை சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா 100 மடங்கு பலனில் இருப்பீங்க. நீங்கள்
100 மடங்கு. அதனால தான் இவன் ஈசாக்கு ஆசீர்வதிச்சார். அப்படியே யோசிக்காமல் கொண்டு விட்டா அவனும் அமைதியாக இருந்தான். ஆனால் ஆண்டவர் நரபலி கேட்குறவரை நம்ம ஆண்டவர் இல்லவே இல்லை. சும்மா என்ன பண்ணுறான் பார்க்கலாம். பார்த்தோன்னே அவருக்கு வெட்டுவான் போலன்னு சொல்லிட்டு நிறுத்து ஆபிரகாம், ஒன்றும் செய்யாத பிள்ளையாண்டான. அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறாரு, என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடினால நான் யார் மேலே இல்லை, என் மேலே ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். பெற்றோர்களுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை, அவ்வளோதான். இதுக்கு மிஞ்சின தீர்க்க தரிசனம் ஒன்று, தீர்க்க தரிசனம் இருக்குதோ இல்லையோ, பெற்றோருடைய வார்த்தையில் என்ன இருக்கும்? ஜீவன் இருக்கும். ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு, உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. தாயும் தகப்பனை கனம் பண்ணுகிறவர்கள் நன்றாக இருப்பார்கள் வசனம் சொல்லு, நல்லா இருப்பாங்க அப்படிங்க. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களுக்கு பெற்றோர்கள் மேலே மரியாதையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ரொம்ப மோசமாயிடுச்சுங்க. பெற்றோர்களை பிள்ளைங்க அசிங்கமாக திட்டுது, அடிக்குதுங்க. உங்கள் வீட்டில் எப்படி நடக்குதா? நான் சொல்கிறேன், உங்கள் பெற்றோர்கள் கீழ்ப்படிஞ்சிருங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க.